ஒரு ஐதீக்கு இருந்தான், அவன் விழுந்தான். இன்னைக்கு ஐதீக்குகளால் நிறைந்திருக்கிறதுனால் சபை விழுந்து போயிற்று. ஐயா, பொய்யானை காரணம், பொய்யனும் விபச்சார பிரியனும் பண ஆசை காரணம் அங்கே பலிபடுத்து நின்று கொண்டிருக்கிறான். அன்றைக்கு ஒரு ஐதீக்கு இருந்தார். பவுல் பிரசங்கிக்கிறதை கேட்பதற்கென்றுதான் வந்தார். அவர் வீட்டில் சொன்னது ஆராதனைக்கு போகிறேன் என்று சொல்லித்தான் வந்தார். ஆராதனை தான் இருந்தார். ஆராதனையில் இருந்த மனுஷன் தூங்கிவிட்டான். தான் எங்கே இருக்கிறோம் என்பதை மறந்து விட்டான். எதற்கு வந்தோம் என்பதை மறந்து விட்டான். 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவன் உங்களை உயர்த்தின விதத்தை நீங்கள் மறப்பீர்களானால், நீங்கள் யார் என்பதை மறப்பீர்களானால், நீங்கள் ஏன் கர்த்தரை சேவித்தீர்கள், ஏன் இந்த தெய்வத்தை தொழுது கொள்கிறோம் என்பதை நீ மறந்து போயானால் நீ எங்கே இருந்தால் விழுந்து விடுவாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு ஒரு ஐதீக்கு இருந்தான் ஆராதனையில். இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் ஐதீக்கு பெருகி விட்டதினால் சபை விழுந்து போயிற்று. ஐயா, சபை விழுந்து போயிற்று. அன்றைக்கு ஒரு ஐதீக்கு இருந்தான், அவன் விழுந்தான். இன்னைக்கு ஐதீக்குகளால் நிறைந்திருக்கிறதுனால் சபை விழுந்து போயிற்று. ஐயா, பொய்யானை காரணம், பொய்யனும் விபச்சார பிரியனும் பண ஆசை காரணம் அங்கே பலிபடுத்து நின்று கொண்டிருக்கிறான்.